Hello students, this video is prepared for 12th standard biology students by Kamala Kannan on behalf of Sivasakti Tuition Center Shenkota. In your book, chapter 2 unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து packaging of DNA helix. Packaging of DNA helix. If the number of nucleotide pairs are known in a DNA molecule, its length can be calculated. This is based on the fact that the distance between two nucleotide pairs is 0.34 nanometer. DNA ஒரு polynucleotide molecule சொன்னேன் இல்லையா? அப்ப ரெண்டு நியூக்ளியோடைடு பேர்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.34 நானோமீட்டர். அப்போ ஒரு டிஎன்ஏல 10 நியூக்ளியோடைட் பேர்ஸ் இருக்குன்னா என்ன டிஸ்டன்ஸ் லெங்த் இருக்கும்? அப்போ 10 into 0.34 நானோமீட்டர் இல்லையா? அத மாதிரி எவ்வளவு நியூக்ளியோடைட் பேர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய லெங்த் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி? The number of nucleotide pairs multiplied by 0.34 nanometer. இதான் அதனுடைய length. In a mammalian cell, length of DNA is 2.2 meter. So mammalian cell எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 2.2. In a typical mammalian cell 2.2 meter அவ்வளவு லெங்க்த்துக்கு இருக்கும். பட் பாக்டீரியால எல்லாம் அவ்வளவு லாங்கா இருக்காது டிஎன்ஏ மாலிகூல். லெங்த் ஆஃப் டிஎன்ஏ இன் பாக்டீரியா லைக் E. coli is just 1.36 millimeter. So mammalian cell 2.2 meter na இதுல just 1.36 millimeter அந்த லெங்த் தான் இருக்கும். பட் வாட் எவர் பி த லெங்த், அது எப்படி இத்தனோடு நியூக்ளியஸுக்குள்ள அடங்குது அப்படிங்கறத பத்தி தான் இங்க நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். The important question is how such a long DNA molecule is packaged into a small nucleus. Obviously, the DNA molecule must be highly coiled to fit into the small nucleus. So ஒரு 20 அடி நீளத்துக்கு உள்ள ஒரு இந்த தாம்பு கயிறு இருக்கு இல்லையா, தேர் இழுக்கிறதெல்லாம் அந்த தாம்பு கயிறு, அந்த 20 அடி நீள தாம்பு கயிறை ஒரு 2 அடி பெட்டிக்குள்ள அடக்கி வைங்க அப்படின்னா என்ன செய்வோம்? காயில் பண்ணி தான் வைக்க முடியும், சுற்றி தான் வைக்க முடியும். அத மாதிரிதான் சுருண்டு இருக்கு. அதுக்குன்னு ரேண்டமா கண்ணாபின்னான்னு சுருண்டு இருக்காது. அது ஒரு ஆர்கனைஸ்டா காயில் ஆயிருக்கும். அது எப்படி ஆர்கனைஸ்டா காயில் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நாம இங்கே டிஸ்கஸ் பண்றோம். Bacteria such as E. coli are prokaryotes and they do not have nucleus. Prokaryotes bacteria, E. coli போன்ற பாக்டீரியால ஒரு நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோரஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. குரோமோசோம்ஸ் அப்படின்னும் கிடையாது. ஒரு சர்க்குலர் குரோமோசோம் இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல அந்த செல்லுல இருக்கும். அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் மாதிரி தெரிகிற ஸ்ட்ரக்சரை நியூக்ளியாய்டு அப்படின்னு குறிப்பிடுறோம். In nucleoid, the negatively charged DNA is held by positively charged proteins. அப்போ ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே கிடையாது, அது எப்படி அந்த பொசிஷன்ல நிக்குது பாக்டீரியால அப்படின்னு கேட்டா, negatively charged DNA வந்து it is held in position by positively charged proteins. DNA of prokaryotes is circular and is not organized into chromatin or chromosomes. இப்போ mammalian human cell எடுத்துக்குவோம். அதுல 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு குரோமோசோம்லயும் 2 குரோமாட்டின் இருக்கு. ஒவ்வொரு குரோமாட்டினும் DNA பிளஸ் புரோட்டீனால ஆக்கப்பட்டது. பட் இங்க ப்ரோகாரியோட் பாக்டீரியால எப்படி இருக்கு? இந்த குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஒரு சர்க்குலரா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அத மாதிரி தான் இருக்கும்.
இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஜீனோஃபோர் அப்படிங்கிறோம். அப்படின்னா இட்ஸ் a gene bearing structure. அவ்வளவுதான். Dupra in 1965 discovered that in eukaryotic cells the DNA is coiled tightly around proteins called histones. The resulting structure is known as nucleosome. So 1965ல தூப்ரா அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சாரு? யூகேரியோட்டிக் செல்ஸ்ல இந்த டிஎன்ஏ வந்து எப்படி காயலாயிருக்கு? ஹிஸ்டோன் எனக்கூடிய புரோட்டீனை சுத்திலும் காயலாயிருக்கு. அந்த ஹிஸ்டோன் புரோட்டீனை சுத்திலும் காயலான இந்த ஒரு யூனிட் என்ன சொல்றோம்? நியூக்ளியோசோம் அப்படின்னு குறிப்பிடுறோம். Kornberg proposed a model for nucleosomes. இந்த நியூக்ளியோசோம் எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலை கொடுத்து தெளிவுபடுத்தினார். யாரு? கோன்பர்க். அதைத்தான் இந்த படத்துல பாக்குறீங்க. அதாவது இதுதான் ஒரு நியூக்ளியோசோம். இதுல பாக்குறீங்க மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு, 2 அடுக்கா இருக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். மேல உள்ள தட்டுல 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கு, கீழே உள்ள தட்டுல 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கு. மொத்தம் 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கு. அதனால இத ஆக்டோமியர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வந்து H2A, H2B, H3 and H4. So there are 2 discs of 4 histone proteins forming a histone octamer. The 4 histone proteins are named as H2A, H2B, H3 and H4. இந்த படத்துல பார்க்கலாம். மேல் தட்டுல எவ்வளவு இருக்கு? 4. அது 2 H2A, 2 H2B. கீழ் தட்டுல எவ்வளவு இருக்கு? 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ், 2 H3, 2 H4. ஸோ மொத்தமா 8 புரோட்டீன். அதனால இது ஆக்டோமியர். அதை சுத்திலும் இந்த டிஎன்ஏ 2 முறை காயிலா இருக்கு. A typical nucleosome consists of 200 base pairs of DNA helix. ஸோ இந்த நியூக்ளியோசோம்ல இந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்குல்ல ஆக்டோமியர், அதை சுத்தில 2 காயில் தெரியுது பாருங்க. அதனுடைய லெங்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 200 பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸ்னா என்ன? இந்த நியூக்ளியோடைடு மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, ஜோடி ஜோடியா. சோ ஒரு நியூக்ளியோடைட் பேர் அடுத்த நியூக்ளியோடைட் பேர், அதுக்கு இடையில 0.34 நானோமீட்டர்லாம் சொன்னேன். அப்படி இதுல இந்த லெங்த் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 200 பேஸ் பேர்ஸ் இருக்கு. இப்போ இது ஒரு நியூக்ளியோசோம். அத மாதிரி பல நியூக்ளியோசோம்ஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கு. அதுக்கு பேரு H1. The adjacent nucleosomes are connected by a histone protein known as H1. இப்ப இந்த படத்துல பாக்குறீங்களா, அதுல பல நியூக்ளியோசோம்ஸ் காமிச்சிருக்கு. ஒவ்வொரு நியூக்ளியோசோம்லயும் கோர் ஆஃப் 8 ஹிஸ்டோன் மாலிக்யூல்ஸ், 2 அடுக்கா 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை சுத்திலும் டிஎன்ஏ 2 தடவை காயிலா இருக்கு. இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமியரை சுத்திலும் காயிலா இருக்கிற இந்த டிஎன்ஏவுக்கு கோர் டிஎன்ஏ என பெயர். பட் இந்த டிஎன்ஏ வந்து கண்டினியூவஸ். ஸோ ஒரு நியூக்ளியோசோம்ல இருந்து அடுத்த நியூக்ளியோசோமுக்கு இது கண்டினியூ ஆகுது. அந்த ஒரு நியூக்ளியோசோமுக்கும் இன்னொரு நியூக்ளியோசோமுக்கும் இடையில் உள்ள இந்த போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏவுக்கு லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு பெயர். The DNA coiled around the histone octamer is known as core DNA. The core DNA makes 2 complete turns around a histone octamer. அதைத்தான் இந்த படத்துல பார்க்கிறோம். கோர் டிஎன்ஏ ஒரு ஆக்டோமியரை சுத்திலும் 2 தடவை காயிலா இருக்கு. The DNA double strand extending between 2 adjacent nucleosomes is called linker DNA.
ஸோ இந்த டிஎன்ஏ வந்து கண்டினியூஸ், ஒரு கண்டினியூஸ் த்ரெட் இது. இந்த ஒரு நியூக்ளியோசோமுக்கும் இன்னொரு நியூக்ளியோசோமுக்கும் இடையில எக்ஸ்டெண்ட் ஆற இந்த போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏவுக்கு என்ன பேரு? லிங்கர் டிஎன்ஏ. இப்ப இந்த படத்துல எப்படி ஒரு டிஎன்ஏ கம்ப்ளீட்டா குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரா பேக்கேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி ஹிஸ்டோன் மாலிகூல்ஸை சுற்றிலும், ஹிஸ்டோன் ஆக்டோமியரை சுற்றிலும் கோர் டிஎன்ஏ, அந்த யூனிட்டுக்கு நியூக்ளியோசோம்னு பெயர். 6 நியூக்ளியோசோம் சேர்ந்து ஒரு சொலினாய்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு கம்ப்ளீட் டர்னுக்கு 6 நியூக்ளியோசோம் தேவைப்படுது. அந்த 6 நியூக்ளியோசோம் சேர்ந்த ஒரு யூனிட்டுக்கு என்ன பெயர்? சொலினாய்டு. இப்படி பல சொலினாய்டு சேர்ந்திருக்கு. ஒரு சொலினாய்டுக்கும் இன்னொரு சொலினாய்டுக்கும் இடையில ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு H1 புரோட்டீன் மாலிகூல் உதவியா இருக்கு. ஸோ நாம இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்? டிஎன்ஏ எப்படி பேக்கேஜ் ஆயிருக்கு, ஒரு ஹிஸ்டோன் அப்படின்னா என்ன, என்னென்ன வகை ஹிஸ்டோன் மாலிகூல்ஸ் இருக்கு, இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன், ஆக்டோமியர், அதை சுற்றிலும் கோர் டிஎன்ஏ, அப்புறம் லிங்கர் டிஎன்ஏ, ஒரு நியூக்ளியோசோம், அப்புறம் சொலினாய்டுங்கிற ஸ்ட்ரக்சர், இதை பத்தி எல்லாம் நாம இந்த யூனிட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். Further packing of chromatin requires certain non-histone proteins. Solenoids என்ன சொன்னேன், அந்த solenoids further-ஆ காயலாது. அப்படி காயலாறதுக்கு சில non-histone proteins தேவைப்படுது. ஒரு செல்லுல சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், குரோமாட்டின், இதையெல்லாம் பார்க்கிறோம். இது அன்டிவைடிங் செல்லுல. அப்ப குரோமோசோம்ஸ் அப்படிங்கறது எப்ப பார்க்க முடியும்? நாம ஒரு டிவைடிங் செல்லுல தான் குரோமோசோம்ஸை நம்ம பார்க்க முடியும். ஒரு அன்டிவைடிங் செல்லுல ஒரு நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன், குரோமாட்டின், நியூக்ளியோலஸ், இதைத்தான் பார்க்க முடியும். ஒரு நியூக்ளியஸ் அல்லது குரோமாட்டின், சைட்டோபிளாசம், செல், இதையெல்லாம் மைக்ரோஸ்கோப் அடியில பார்க்கணும்னா அதை ஸ்டெயின் பண்ணணும். ஸ்டெயின் அப்படிங்கிறது டை, டிஒய்இ, டை. அந்த ஸ்டெயினை போட்ட உடனே இந்த செல்லினுடைய பாகங்கள் எல்லாம் அந்த கலரை எடுத்துக்கும். அப்பதான் மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த குரோமாட்டின் இருக்கே நியூக்ளியஸுக்குள்ள, அந்த குரோமாட்டின் சில இடங்கள்ல டார்க்கா ஸ்டெயின் ஆகுது. அந்த டார்க்லி ஸ்டெயின்டு பார்ட் ஆஃப் த குரோமாட்டின் என்ன சொல்றோம்? ஹெட்டிரோகுரோமாட்டின் அப்படிங்கிறோம். அதுக்கு இடையில லைட்லி ஸ்டெயின்டு போர்ஷன்ஸ் இருக்கு. இதை யூக்ரோமாட்டின்ங்கிறோம். இந்த நியூக்ளியஸ் tightly packed chromatin is darkly stained and this is known as heterochromatin. Heterochromatin regions are interrupted by lightly stained portion known as euchromatin. அப்ப யூக்ரோமாட்டின், ஹெட்டரோக்ரோமாட்டின், இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, யூக்ரோமாட்டின் ஏன் லைட்டா ஸ்டெயின் ஆகுது? ஏன்னா அந்த பகுதியில டிஎன்ஏ அன்காயிலா இருக்கு. ஹெட்டரோக்ரோமாட்டின் ரீஜன்ல டைட்டா காயிலா இருக்கு. எதுக்காக அன்காயில் ஆகணும் அப்படின்னு கேட்டா, அந்த போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பிற்பாடு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏ உருவாகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த எம்ஆர்என்ஏ பிற்பாடு புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ ஒரு ஜீன் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அங்கே டிஎன்ஏ அன்காயில் ஆகணும். ஸோ இது லைட்டா ஸ்டெயின் ஆகும். இதை யூக்ரோமாட்டின் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ ஹெட்டரோக்ரோமாட்டின் ரீஜன்ல அந்த டிஎன்ஏ, அதாவது ஜீன்
not active transcriptionally. So transcriptionally active region is known as euchromatin. That means DNA is actively transcribed into mRNA, messenger RNA. Heterochromatin is transcriptionally inactive. அப்போ ஹெட்டிரோக்ரோமேட்டினா இருக்கிறது எப்பப்போ அந்த போர்ஷன் ஆஃப் ஜீன் ஆக்டிவ் ஆகுதோ அப்போ அன்காயில் ஆயிடும். ஸோ ஹெட்டிரோக்ரோமேட்டின் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் காயிலாகி ஹெட்டிரோக்ரோமேட்டினா மாறும். ஸோ இந்த லாங் டிஎன்ஏ மாலிக்யூல் எப்படி நியூக்ளியஸுக்குள்ள குரோமோசோம் அல்லது குரோமேட்டின்ல கண்டென்ஸ் ஆயிருக்கு, காயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இந்த வீடியோல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.